Hi, welcome to my channel Learn Operations Research. இன்னைக்கு நம்ம graphical method யூஸ் பண்ணி ஒரு linear programming problem எப்படி solve பண்றதுன்னு பார்க்க போறோம். The question பாத்தீங்கன்னா use graphical method to solve the following LPP. Maximize z is equal to 4x1 plus 3x2 subject to the constraint 2x1 plus x2 less than or equal to 1000, x1 plus x2 less than or equal to 800, x1 less than or equal to 400, x2 less than or equal to 700, x1 greater than or equal to 0, x2 greater than or equal to 0. இப்போ இந்த x1 greater than or equal to 0 and x2 greater than or equal to 0 என்ன உங்களுக்கு இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா உங்களோட வேல்யூஸ் வந்து 0 அல்லது 0க்கு மேலே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிராஃப் ஷீட்டில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸோட ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை மட்டும் நம்ம கிராஃபாக வரைஞ்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன்ஸ் ஒன்றுன்னா கன்சிடர் பண்ணி நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் 2x1 + x2 less than or equal to 1000. அது ஒரு இன்இக்வாலிட்டின்னு ஏன் சொல்கிறோம், இதில் வந்து ஈக்குவல் டு சிம்பிள் இல்லாமல் less than or equal to சைன் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஒரு இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் லைக் தட் அந்த ஈக்குவேஷனை ஒரு ஈக்குவாலிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். x1 plus x2 equal to 1000 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு சிம்பிளே போட்டுக்கலாம். இங்கே less than or equal to தேவையில்லை. பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஈக்குவேஷனுக்கு. x1 x2 இப்போ இந்த x1 வந்து x ஆக்சிஸ்லேயும் x2 வந்து y ஆக்சிஸ்லேயும் பிளாட் பண்ண போகிறோம். x1க்கு சப்போஸ் 0ன்னு எடுத்தோம்னா, சப்போஸ் x1 takes the value 0, what will be x2 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும் இந்த ஈக்குவேஷனில். x1 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x2ஓட வேல்யூ என்னென்னு ஆகும், 1000 ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட், ஏன்னா நம்மளுக்கு ஒரு லைன் வரையறதுக்கு அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்டாவது தேவை. ஸோ அனதர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போது x2 0ன்னு கன்சிடர் பண்ண போகிறேன். அந்த ஈக்குவேஷனில் x2க்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2x1 = 1000 வரும். ஸோ 2x1 = 1000 வரும். therefore x1 = 1000 divided by 2 which will be 500. ஸோ என்னோட x1 வேல்யூ வந்து 500. இப்போ எனக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. x1 வந்து 0ஆக இருக்கும்போது x2ஓட வேல்யூ 1000, x1 வந்து 500ஆக இருக்கும்போது x2ஓட வேல்யூ வந்து 0. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம இப்போ கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். இந்த x ஆக்சிஸில் x1 பாயிண்ட்டும் y ஆக்சிஸில் x2 பாயிண்ட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ 0, 1000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் 1000. ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். 0, 1000. அடுத்த பாயிண்ட் என்ன, 500, 0. அப்போது y ஆக்சிஸில் 0, x ஆக்சிஸில் 500. ஸோ 500, 0ன்றது a point on the x axis. Let this point be B. And then we are going to join these 2 points using a line. So I'm going to insert a line joining these 2 points. Next we shall consider the second equation. So first equationக்கு 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், அதை பிளாட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன இருக்குது, x1 + x2 less than or equal to 800ன்னு இருக்குது. ஆனால் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணணுன்றதுனால ஈக்குவல் டு 800ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு டேப்லர் காலம் போட்டுட்டு இங்கே x1ஓட வேல்யூவை 0ன்னு அசியூம் பண்ணிங்கன்னா x2ஓட வேல்யூ 800ன்னு வரும். அதே போல் x2ஓட வேல்யூவை 0ன்னு அசியூம் பண்ணிங்கன்னா x1ஓட வேல்யூ 800ன்னு வரும். இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ 0, 800னா என்ன அர்த்தம், x ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் 800. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து Cன்னு மென்ஷன் பண்ணி 0, 800ன்னு போட்டுக்கலாம்.
அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 800, ஓகே. எக்ஸ் ஆக்சிஸில் 800, y axis வந்து 0னா இட் இஸ் நத்திங் பட் a point on the x axis 800, 0. Let this point be D. 800, 0. Now let us insert a line, or let us draw a line to join these two points. Second equation kuria line வந்து joining the point C and D. ஓகே, இது வந்து என்னோட செகண்ட் ஈக்குவேஷனால் கிடைச்ச லைன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ், ஓகே, தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்கள். x1 less than or equal to 400, x2 less than or equal to 700. கிராஃப் பிளாட் பண்ணுறதுக்காக ஒரு கன்வீனியன்ஸ்க்காக இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவல் டுன்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். x1 equal to 400னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x1 is equal to 400, x axisல இந்த 400 இருக்கு இல்லையா, along through this point you have to draw a line parallel to y axis. It should cross the x axis at 400. x is equal to 400ன்றது ஒரு லைன் வரையணும். We are drawing a line. I'll insert a line again. That line will be passing through the 400, the point 400. So this is the equation line for the equation x1 is equal to 400. அடுத்து x2 less than or equal to 700 நம்ம x2 equal to 700 எடுத்துக்கலாம். x2ன்றதுனால நம்ம y axisல 700ன்ற இந்த பாயிண்ட்டுக்கு இருந்து ஒரு லைன் நம்ம வரைய போகிறோம். that is going to be parallel to the x axis. So again I'm going to insert another line. Through this point 700. Okay. சரி, இப்போ நம்ம feasible region எது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்மளோட இன்இக்வாலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன்ஸ் கிராஃப் வரைஞ்சதுக்கப்புறம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சைன்ஸை இன்க்ளூட் பண்ணி எது வந்து நம்மளோட feasible region அப்படின்றத நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி வச்சு நம்மளுக்கு கிடைச்ச லைன், செகண்ட் இன்இக்வாலிட்டி வச்சு கிடைச்ச லைன், அதுக்கப்புறம் தேர்ட் இன்இக்வாலிட்டி வச்சு கிடைச்ச இந்த லைன் அண்ட் ஃபோர்த் இன்இக்வாலிட்டி வச்சு கிடைச்ச இந்த லைன். இதை எல்லாத்துக்கும் லெஸ் தேன் ரீஜன்ன்றனால இந்த எல்லா லைன்ஸையும் பவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு காமன் ரீஜன் உங்களுக்கு இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்கள் ஷேட் பண்ணிக்கணும். எல்லா இந்த ரீஜன் வந்து இந்த லைன்ஸ்குள்ளேயே வந்து இருக்கு. the inequality is less than or equal to, அதனால இந்த லைனுக்கு உள்ளே இருக்க ரீஜனை நம்ம வந்து ஷேட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு இப்போ மார்க் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து இது 0 is my first, or O is my first extreme point. Next extreme point is this one, which I will mark it as already I have used A, B, C, D. Therefore I will take this as O, P. Okay, O, P. Let this point be Q and let this P point be R and let this point be S and PQRS அதுக்கப்புறம் T. ஸோ என்னோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ்ன்னு நான் எதை சொல்கிறேன்னா, இந்த ஷேடட் ரீஜனை பவுண்ட் பண்ணுற எல்லா பாயிண்ட்ஸும், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணிக்கலாம். 0, P, Q, R, S, T அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த டேபிளில் ஹெட்டிங்ஸ் என்ன கொடுக்க போகிறோன்னா, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் x1, x2,
and then இப்போ நம்மளோட objective function இருக்கு இல்லையா, z is equal to 4x1 plus 3x2, அதை இங்கே நம்ம எழுதி எந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வருதுன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸோட வேல்யூஸ் தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0, P, Q, R, S, அப்புறம் T. இந்த 0 பாயிண்ட் என்ன, x1 x2 ரெண்டோட வேல்யூவும் 0,0. ஸோ உங்களோட z வேல்யூ ஆப்வியஸாக இங்கே வந்து x1க்கு நீங்கள் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, x2க்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ தட் உங்களோட z வேல்யூ வந்து 0 தான். அடுத்து Pன்ற இந்த பாயிண்டில் பாருங்கள், இதில் உங்களோட கோஆர்டினேட்ஸ் என்னவாக இருக்கும், பிகாஸ் இட் இஸ் லையிங் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். உங்களோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 400,0ன்னு இருக்கும். ஸோ உங்களோட x1ஓட வேல்யூ 400, x2ஓட வேல்யூ வந்து 0. So z is equal to 4 into 400 plus 3 into 0. 4 into 400 plus 3 into 0. So 1600. அதுக்கப்புறம் Qன்ற பாயிண்ட். இந்த Qன்ற பாயிண்ட் ஒன்றும் இல்லை, it is nothing but point of intersection of the two lines. எந்தெந்த லைன் பாருங்கள், the x1 less than or equal to 400 அந்த ஈக்குவேஷனையும் 2x1 plus x2 less than or equal to 1000 அந்த ரெண்டு ஈக்குவேஷனோட பாயிண்ட் தான் இந்த Q. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். x1 is equal to 400 and 2x1 plus x2 is equal to 1000. இப்போ பார்த்தீங்கன்னா x1 வந்து 400ன்னு இருக்குது. ஸோ இங்கே அப்படியே நீங்கள் இந்த 400 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு x2வை மட்டும் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா போதும். 1000 minus 800, 2 into 4, 2 into 400, 800ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா -800. ஸோ உங்களோட x2ஓட வேல்யூ வந்து 200. இல்லைனாலும் இந்த கிராஃப்லேயே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா x1ஓட வேல்யூ வந்து 400, x2ஓட வேல்யூ வந்து 200. ஸோ Q பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 400, 200. இப்போ இந்த z நம்ம கம்ப்யூட் பண்ணணும். x1க்கு பதிலாக 400 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 4 into 400 1600 plus 3 into 200 600. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 2200ன்னு வருது. அடுத்து R பாயிண்ட். இந்த R பாயிண்ட் வந்து எந்த ரெண்டு லைனோட இன்டர்செக்ஷன்? திஸ் இஸ் டு ஃபைண்ட் Q. I have done this. Next let us do a calculation to find R. R ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எந்த ரெண்டு ஈக்குவேஷனோட இன்டர்செக்ஷன்னு பாருங்கள். உங்களோட இந்த ரெண்டு லைன்ஸும் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கன்ஸ்ட்ரெயினோடது. 2x1 plus x2 equal to 1000, x1 plus x2 equal to 800. நம்ம யூஸ்வலாக ஈக்குவேஷன் சால்விங் பண்ணி அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ சேஞ்ச் த சைன், கேன்சல் x2. ஸோ x1 வந்து உங்களுக்கு 200ன்னு வரும். ஸோ ஒன்ஸ் x1ஓட வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம x2 கண்டுபிடிச்சிக்கலாம். நான் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துருக்கிறேன். x1 வந்து எனக்கு 200, இட் இஸ் ஈக்குவல் டு 800. ஸோ x2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 800 minus 200 which will be 600. ஸோ என்னோட Rன்ற பாயிண்டோட வேல்யூஸ் 200, 600. ஆல்மோஸ்ட் கிராஃப்லேயும் அதுதான் காட்டுது. ஸோ R பாயிண்ட் இஸ் நத்திங் பட் 200, 600. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே ஜட்டோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். 4 into 200 plus 3 into 600. ஸோ 800 plus 1200. It will be 2600. 800 plus 1800. So it is 2600. Okay. இந்த S-ன்ற பாயிண்ட் பார்க்கலாம். S-ன்ற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா it is on this line. So obviously உங்களோட y axis ஓட வேல்யூ 700, x axis ஓட வேல்யூ கிராஃப்லேயே தெரியுது 100 தான். இல்லைனாலும் இந்த Q கண்டுபிடிச்ச மாதிரியே நீங்கள் வந்து இந்த S-ன்ற பாயிண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.
S ஓட பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100, 700. அதை substitute பண்ணோம்னா Z is equal to 4 into 100 plus 700 into 3. So it is 400 plus 2100. So it will be 2500. Last time the T என்ற பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு இருக்க வேல்யூ 0, 700. Y axis மேல இருக்குது. So X axis ஓட வேல்யூ வந்து 0 இருக்கும். And then 700. So உங்களோட Z value பார்த்தீங்கன்னா 2100. Out of all these Z values, எந்த வேல்யூ வந்து largest அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். Z is equal to 2600 இருக்கிறதா உங்களோட highest value. So இதுதான் என்னோட maximum value ஆயிருக்கு. So that அதை correspond பண்ற x1, x2 தான் என்னோட solution. So in the problem oda solution, final solution enna appadina, x1 takes the value 200, x2 takes the value 600, and therefore maximum Z value pathina 2600. These two values are called the optimum solution for this given problem. Okay? Thank you for all for patiently listening to my lecture. Kindly provide your valuable feedback. Subscribe to my channel and don't forget to click the bell icon to get notification whenever I post a new video. Thank you once again.